என் வாழ்வு மாறிட உதவிடுமே. புது வாழ்வு தருகின்ற ஆண்டவரே, என் வாழ்வு மாறிட உதவிடுமே. புது வாழ்வு தருகின்ற ஆண்டவரே, என் வாழ்வு மாறிட உதவிடுமே. புது வாழ்வு தருகின்ற ஆண்டவரே, என் வாழ்வு மாறிட உதவிடுமே. என் வாழ்வு மாறிட உதவிடுமே. அன்பு இயேசுவே, உம்மோடு இணைந்து வாழ்க்கை மாற்றத்தை சந்தித்து புது வாழ்வு வாழ, அதுவே எங்கள் அருளின் வாய்க்காலாக மாற்றித்தர உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக அன்னையினுடைய இல்லத்திலே, அருட்தலத்திலே நாம் அனைவரும் இணைந்து இந்த காலை பலியை ஒப்புக் கொடுப்பதற்கு கடவுள் அருள் கூர்ந்திருக்கிறார். எனவே கடவுளுக்கும் நம்முடைய அன்னை ஆரோக்கிய தாய்க்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்குவோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வேண்டும். அந்த மாற்றம் இயேசுவோடு இணைகிற பொழுது நடக்கிறது அப்படிங்கிறத நேற்று சிந்தித்தோம். இன்று மாற்றம் எப்படி நடக்கிறது? கோவிலுக்குள் வருவதற்கு முன்னால் ஒரு சாதாரண பொருளாக இருப்பது, கோவிலுக்குள் வந்தவுடன் அது புனித பொருளாக மாறுகிறது. சாதாரண பூ எடுத்துக்கங்களேன். இப்போ கடைகளில், நம்முடைய வேலை நகரில் விற்பாங்க பூ மாலை. அந்த மாலை கடையில் இருக்கிற வரையும் அது மாலையாக இருக்கிறது. ஆனால் இங்கே வந்து அன்னைக்கு அந்த மாலையை அணிவித்தவுடன் அந்த மாலை அப்படியே அவ்வளவு அர்ச்சனை பூவாக, புனிதமான பூவாக மாறி போய் விடுகிறது. அந்த மாலைக்காக, பூவுக்காக காத்திருக்கிறோம், ஏங்கி இருக்கிறோம். மாதாவுக்கு அணிவித்த மாலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தண்ணீர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தண்ணீர் இப்போ இன்னைக்கு திருப்பலி முடிந்த உடனே எல்லாருடைய மேலும் இந்த தண்ணீர் தெளிக்கப்படும். அது தண்ணீர் நாம் சொல்றது இல்லை. தண்ணீர் பீடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது தீர்த்தமாக மாறுகிறது. தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது. தீர்த்தம். அதே போல உணவு, அப்படியே சோறால சமைக்கப்பட்ட உணவு, அதோடு அந்த பக்தி சேருகிற பொழுது அது பிரசாதமாக மாறுகிறது. சாமி பிரசாதம், அன்னையினுடைய உணவு அப்படின்னு சொல்லுகிறோம். அன்னை வழங்குகிற உணவு. கட்டிடம், இதுவும் செங்கலாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்டது தான். நம்முடைய வீடுகளும் செங்கலாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்டது தான். ஆனால் அதை வீடு அப்படின்னு சொல்லுகிறோம், இதை கோவில் என்று சொல்லுகிறோம். அப்போ ஒரு கட்டடத்தோடு பக்தி, இயேசு சேருகிற பொழுது, கடவுள் சேருகிற பொழுது அது ஆலயமாக போகிறது. சாப்பிடாம இருக்கிறதுக்கு பெயர் பட்டினின்னு சொல்லுகிறோம், பட்டினி கிடக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அதோடு பக்தி சேருகிற பொழுது அது விரதமாக மாறுகிறது. விரதம், நான் விரதம் இருக்கிறேன், கடவுளுக்காக விரதம் இருக்கிறேன். பயணம், இன்னைக்கு ஆலயத்தில் நிறைய பேர் பயணித்து இங்கே வந்திருக்கிறீங்க. அது பஸ்ஸில் ஏறி பயணம் பண்ணி வந்தாலும் சரி, நடந்து பயணம் பண்ணி வந்தாலும் சரி, அந்த பயணத்தோடு பக்தி சேருகிற பொழுது அது யாத்திரையாக மாறுகிறது. நாங்கள் எல்லாம் பாத யாத்திரை குழு, பாத யாத்திரையாக நாங்கள் வருகிறோம் அப்படின்னு. அது பயணம்னு சொல்றது இல்லை, யாத்திரையாக மாறுகிறது. கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணாமல் ஒரு சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அதோடு பக்தி சேருகிற பொழுது அது துறவரமாக மாறுகிறது. அவங்க எல்லாவற்றையும் துறந்து இருக்கிறார்கள் அப்படின்னு. மனிதர்களாகிய நம்மோடு பக்தி சேருகிற பொழுது, இயேசு சேருகிற பொழுது, மனிதர்களாகிய நாம் புனிதர்களாக மாறிவிடுகிறோம். இந்த உண்மை நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுவோம். அப்போ வாழ்க்கை மாற்றம் அருளின் வாய்க்காலாக இருக்கிறது. அந்த மையக்கருத்தில் தான் உங்களோட ஒரு சில நான் கேட்டவைகள் எனக்கு பயனுள்ளதாக இருந்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இயேசு சீடர்களை பெயர் சொல்லி அழைக்கிறாரு. பெயர் சொல்லி அழைத்து அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்து கொண்டிருந்தவர்கள்.
மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க, வரி வசூலிச்சுக்கிட்டு இருந்தவங்க, அவங்களால முடிந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு பெயர் சொல்லி அழைத்ததுக்கு அப்புறம் அவர்கள் திருத்தூதர்களாக மாறி போய்விடுகிறார்கள். திருத்தூதர்களாக மாறி, சீடர்களாக மாறி, இயேசுவிடம் இருந்த ஆற்றல் அப்படியே சீடர்களுக்கும் கிடைத்து விடுகிறது. பேய்களை ஓட்டுவதற்கும் நோய்களை குணமாக்குவதற்கும் அந்த ஆற்றல் அப்படியே சீடர்களுக்கும் கிடைத்து விடுகிறது. அப்போ இயேசுவோடு இணைந்திருந்தால் வாழ்வு மாறுகிறது. அந்த வாழ்வு மாறுகிற பொழுது அதுவே அருளின் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறுகிறது. அதனால வாழ்க்கையில் மாற்றங்களை நாம் சந்திச்சே ஆகணும். என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் மாற்றங்களை சந்திப்பதற்கு நம்முடைய தரத்தை உயர்த்த வேண்டும். இயேசுவோடு இணைந்த அந்த திருத்தூதர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டார்கள். அவங்க அதுக்கு மேலே மீன் பிடிக்கிறவங்க கிடையாது. அவங்க அதுக்கு மேலே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டு விட்டு இயேசுவோடு வந்து இணைந்தார்கள். வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார்கள். 1 லிட்டர் பால் எவ்வளோ இருக்கும்? 45 ரூபா, ஓகே 60 ரூபா 1 லிட்டர் பால். அந்த பாலை காய்ச்சி, அந்த பால் அப்படியே காய்ச்சி அதில் கொஞ்சம் தயிரை மோரை ஊற்றி வைக்கிற பொழுது தயிராக மாறுகிறது. அந்த தயிரை கடைகிற பொழுது அந்த தயிரிலிருந்து வெண்ணெய் கிடைக்கிறது. அந்த வெண்ணெயை நல்லா காய்ச்சுகிற பொழுது நெய் கிடைக்கிறது. இப்போ இந்த பால் தயிராகி, தயிர் வெண்ணெயாகி, வெண்ணெய் நெய்யாகிறது. பால் 45லேருந்து 60 ரூபா. ஆனால் அந்த நெய் 600லேருந்து 1200 ரூபா வரையும் விற்கிது. பால் பாலாகவே இருந்துச்சுன்னா 45 ரூபா 60 ரூபா தான் இருக்கும். அந்த பால் தயிராகி வெண்ணெயாகி நெய்யாக மாறுகிற பொழுது அதனுடைய விலை எங்கேயோ போயிருது. வாழ்க்கை தரம் உயருகிற பொழுது நம்முடைய மதிப்பு கூடும். அன்பார்ந்தவர்களே, தரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். யாருக்காம் உங்களுடைய தரத்தை எல்லாம் குறைச்சிக்கவே கூடாது. தரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். ஓகேவா? இது முதல் நிலை. அடுத்ததாக 2வது, தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு என்ன முக்கியமானது அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடம், வாழ்கிற இடம் உங்களை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குன்னா இடத்தை மாற்றுங்க. இடம் மாறணும். ஒரு வாட்டர் பாட்டில் சாதாரண கடையில் போய் கேட்டிங்கன்னா 20 ரூபா. அதே வாட்டர் பாட்டில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா 40 ரூபா. அதே வாட்டர் பாட்டில் அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போணுச்சுன்னா அந்த வாட்டர் பாட்டிலுடைய விலை 150லேருந்து 300 ரூபா வரையும் அந்த பாட்டிலுடைய விலை உயருகிறது. இடத்தை மாற்றினோம்னா, நம்முடைய தரத்தை உயர்த்திக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ போய் நிற்கும். இதான் அருளின் ஆசையின் வாய்க்கால். அருளின் வாய்க்கால் எப்பொழுது நடக்கிறது? நம்முடைய தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். நம்முடைய இடத்தை மாற்றிக்கணும். இடத்தை மாற்றி அமைத்து கொள்ளுகிற பொழுது அங்கே நமக்கு ஒரு பெரிய ஆசி கிடைக்கிறது. அதனால தான் இயேசு சொல்லுகிறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் நீங்கள் போய் அமைதி என்று சொல்லுங்கள். அமைதிக்கானவர்கள் அங்கே இருந்தால் நீங்கள் கொடுக்கிற அமைதி அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அந்த அமைதிக்கான ஆற்றல், அருள் எப்போ கிடைக்குது அப்படின்னா இயேசுவோடு இணைந்து இருக்கிற பொழுது கிடைக்கிறது. 3வது, நம் யாரை கூட வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையை உயர்த்துவதற்கு, வாழ்க்கையை மாற்றுவதற்கு நாம் யாரை கூட வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அப்பா தன்னுடைய பையனுக்கிட்ட ஒரு கல்லை கொடுத்து, மகனே இந்த கல்லை கொண்டு போய் விலை கேட்டுட்டு வா, ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் போ, இதுக்கான விலையை என்னன்னு கேட்டுட்டு வா, ஆனால் வித்துறாத, அந்த கல்லை அப்படியே சாயந்தரம் கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னாராம். உடனே பையன் எடுத்துக்கிட்டு ஒரு காய்கறி கடைக்காரர்கிட்ட போயிருக்கிறான். போய் அந்த கல்லை காட்டினவுடனே, இது என்ன தம்பி கல், எடைக்கல் மாதிரி இருக்குது, அதனால் இந்த கல்லுக்கு என்னால் பெருசாக தர முடியாது, ஒரு 2 கிலோ காய்கறி வேணால் வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாராம். உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை வாங்கிக்கிட்டு அடுத்து பழக்கடைக்காரர்கிட்ட போயிருக்கிறார். பழக்கடைக்காரர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் இந்த கல்லை கொடுத்துருக்காரு. இந்த கல்லை வச்சுக்கிட்டு ஏதாவது கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே அவர் வாங்கி பார்த்துட்டு, இது என்ன தம்பி கல், ஆமாம் வேணா நீ கேட்குற, உதவின்னு கேட்குற, அதனால் இந்த கல்லை வச்சுக்கிட்டு ஒரு 5 கிலோ பழம் வேணால் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஒரு வைர வியாபாரிகிட்ட கொண்டு போயிருக்கிறார். வைர வியாபாரிகிட்ட கொண்டு போன உடனே
அந்த வைர வியாபாரி அந்த கல்லை பார்த்துட்டு, அந்த கல்லை உரசி பார்த்துட்டு, எங்கப்பா கிடைச்சிச்சு உனக்கு இந்த கல்? இந்த கல்லுக்காக நான் ஏங்கி கிடந்தேன், எங்க கிடைக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு காத்து கிடந்தேன். இந்த கல் என்னுடைய சொத்து, என்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுத்து நான் அதை வாங்கிக்கிறேன், இதனுடைய விலை என்ன அப்படின்னு மட்டும் சொல்லு, நான் எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன், எனக்கு இந்த கல் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னா, அப்படியே அங்கே செய்கிறேன்னு சொல்லி கல்லை வாங்கிட்டு நேராக அப்பா கிட்ட போனான். நடந்ததை பூரா சொன்னான். காய்கறி கடைக்காரன் 2 கிலோ காய்கறி தர்றேன்னு சொன்னான், பழக்கடைக்காரன் 5 கிலோ பழம் தர்றேன்னு சொன்னான். ஆனால் ஒரு வைர வியாபாரி இந்த கல்லை பார்த்துட்டு, இந்த கல்லுக்காக நான் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படின்னு உடனே அந்த அப்பா சொன்னாராம், இப்போ புரியுதா, நீ எந்த இடத்துல யாருக்கிட்ட இருக்கிறியோ அவங்க தான் உனக்கு மதிப்பை கொடுக்கிறார்கள். உன்னுடைய மதிப்பு தெரிந்தவர்களோடு பழக கற்றுக்கொள், உன்னுடைய மதிப்பு தெரிந்தவர்களோடு உறவு வைக்க கற்றுக்கொள், அப்ப வாழ்க்கை உயரும். இன்னைக்கு இயேசு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா நீங்க அங்கிருந்து செல்லுகிற பொழுது கால் தூசியை தட்டி விட்டு செல்லுங்கள். அவங்க தூசின்னு சொல்லிட்டு போங்க. உங்களை ஏற்றுக்கணும். உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளாம உங்களுடைய தரத்தை குறைச்சு மதிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய வாழ்க்கை, நீங்க இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை, அது அருள் நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிறத யாரும் உணர மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தை மாற்றணும். அந்த ஆட்களை மாற்றி அமைத்து கொண்டோம் என்றால் அருளின் வாய்க்கால் நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அன்பார்ந்தவர்களே. அதனால மனமாற்றம் வாழ்க்கை மாற்றத்திற்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த வாழ்க்கை மாற்றம் அருளின் ஆசியின் வாய்க்காலாக இருக்கிறது. அதனால நாம நம்முடைய தரத்தை உயர்த்தி கொள்ளுவோம், நம்முடைய இடத்தை மாற்றி கொள்ளுவோம். நாம சுற்றி வைத்திருக்கிற ஆட்கள் நம்முடைய மதிப்பு தெரிந்தவர்களாக வைத்துக் கொள்ளுவோம். கடவுள் நம் கூடவே இருந்து நம்மை ஒவ்வொரு நாளையும் அருளின் ஆசியின் நாளாக கொடுத்து காத்து வழி நடத்துவார்.